different social media channels and those things. So what is the course for this week actually? So today I'm going to cover some of the fundamentals of these topics: digital presence and channels. Okay, so tomorrow evening you'll have a small test on these topics. And December 1st you need to submit. By Tuesday you need to submit an assignment. I will explain you what you have to do in that assignment in this today's session. Okay, so it's a very simple assignment only. You have to do an assignment. Okay, and of course this assignment will be very well helpful for you for our final pitch. It will be very helpful for your final pitch. Okay, so December 1 you have to submit your assignment. So this is the next 3 days work actually, up to Tuesday is December 1. Okay, so now whenever we want so digital presence. Okay, so we have been talking about different aspects of marketing. So branding, value proposition, customer interaction. Okay, do you think a digital presence is required for the people, for businesses? Do you think digital presence is required for you can just type it in your chat window. You can simply type a yes or a no. Do you think a digital presence is required for any new startups? Do you think a digital presence? So what is digital presence? So digital presence is everyone is used to Google. Okay, எந்த ஒரு புது ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம இமீடியட்டாக பண்ணக்கூடிய முதல் விஷயம் நாட் ஓன்லி ப்ராடக்ட். ஒரு டேப்லெட்டாக இருந்தால் கூட, ஒரு டேப்லெட் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ணுறது என்னென்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டை பற்றி சர்ச் பண்ணுறோம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுறோம். கூகுளில் சர்ச் பண்ணோன்னே அதுக்கான ரிவ்யூஸ் கிடைக்கிது நமக்கு. ஸோ இந்த ஹோட்டல் இப்போ ஒரு ப்ராடக்ட்லேயே அமேசான்லேயே வாங்குறோம்னாலும் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு மேக்ஸிமம் ரிவ்யூஸ் இருக்குது, ஒரு கஸ்டமர் என்ன கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிசிஷன் மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். வாட் டு யூ ஃபீல், வெதர் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ரெக்வயர்ட், எஸ் ஆர் நோ? ஐ வாண்ட் all of you to answer. We have 39 students. So far Dhanush and Parthiban has answered. Very good. I want others to answer whether you require a digital presence, yes or no. Thank you Ganesh, Manigandan, Vignesh, Raja, Vijaykaran, Abhimanyu, Sri Shakti, Prateev. Okay, Logeshwari, Nidhi Udayan. Excellent. Okay, good. Thank you. Okay, so you all agree that you require a digital presence. So in this world where everything we are all mobile savvy. Okay, so most of the time we spend with our mobiles. Okay, I'm also finding it a bit odd. So every day I have all you are aware of these particular thing in Android, something called as digital well-being. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, டிஜிட்டல் வெல்பீயிங். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 9லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு 9, 10ல் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு டூல் இருக்குது, இன்பில்ட்டாக கூகுளில் வர்றது. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆப்பையும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் கம்ப்யூட்டரில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்கும். ஸோ அதில் பார்த்தா ஐ வாஸ் இனிஷியலி ஷாக்டு. ஒரு நாளைக்கு 24 hours. அதில் சரி ஒரு 8 hours தூங்குறது, 6 hours 7 hours 8 hours ஆவரேஜாக தூங்குறதுல போயிடுதுன்னு வச்சுங்க. மீதி வந்து ஒரு கன்சிடரபிள் டைம். ஓகே, ஸோ 16 ஹவர்ஸில் இனிஷியலாக நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தப்போ நியர்லி 13 hours ஐ வாஸ் யூஸிங் மொபைல். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு கண்ணுக்கு ரேடியேஷனு, எந்த அளவுக்கு ஆக்சுவலி இதில் வந்து ஒரு சயின்ஸும் இருக்குது, யூனோ சம்திங்.
ஸோ நம்ம இந்த மொபைல் பார்க்கும்போது வி கெட் சம் சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ், நோ? ஓகே. ஸோ அந்த ஹாப்பினஸ் ஆக்சுவலாக சுரக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, டோப்பமைன்னு ஒரு ஹார்மோன். நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் கண்டென்ட் பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோம், ஒரு சீரீஸ் பார்க்குறோம், இது பார்க்குறோம் அப்படின்றப்போ உள்ள ஆக்சுவலாக இந்த டோப்பமைன் வந்து சுரக்குது. ஓகே, இந்த டோப்பமைன் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதிகமாக பார்த்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட டோப்பமைன் லெவல் வந்து செக்ரீஷன் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதாவது அது என்ன பண்ணுன்னா உங்களை மேலும் மேலும் அதை பார்க்க வைக்கும். ஒரு டைம் நம்ம அது தட்ஸ் வாட் யூ கால் இட் அஸ் அடிக்ஷன். ஓகே, ஒன்றத்தை பார்த்து அதுலேருந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு அப்படின்னா அப்படி ஸ்க்ரால் பண்ணுறோம், யூ சி இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், மறுபடியும் பார்க்குறோம், போயினே இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களோட டோப்பமைன் லெவல் அதிகமாகினே இருக்குது டே பை டே. ஸோ ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நெட்டில் போய் பார்த்து பாருங்கள், டோப்பமைன் டீடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டோப்பமைன் டீடாக்ஸ், டோப்பமைன் லெவலை குறைக்கிறது. ஏன்னா அன்வான்டாக டோப்பமைன் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஒரு லெவலுக்கு தான், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இட் இஸ் ப்ராப்ளம். அப்போ அதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஜிட்டல் வெல்பீயிங். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்புக்கும் நீங்கள் டைமர் வச்சிடலாம். ஸோ இந்த டைமருக்கு மேலே போச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து 2 hours, யூடியூபுக்கு 1 hour அந்த மாதிரி டைமர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த டைமுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு காட்டும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்றைக்கி வந்து எனக்கு 1 hour தான் டைம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5 hours குறைச்சிட்டேன். ஐ எம் யூஸிங் ஒன்லி 5 hours மேக்ஸிமம் த மொபைல். டோட்டலாக எல்லாமே சேர்த்து, ஆப்பு எல்லாமே சேர்த்து 5 hours. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a very good reduction. ஓகே, திஸ் இஸ் a different story. ஓகே, ஸோ இது எங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா digital presence is very much required for any new business we start. ஸோ எதுக்காக நமக்கு digital presence தேவை? ஓகே, ஸோ இந்த digital presence மூலமாக what we actually we are trying to interact. Okay, we are trying to interact to our customer or telling the world about a product. Okay, so it's a kind of interaction. ஸோ அந்த வழி இருக்கு இல்லையா, எந்த வழியாக அந்த இன்ட்ராக்ஷன் நடக்குதோ அதுக்கு பேர் என்னன்னா சேனல்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் அ சேனல். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சேனல். ஓகே, ஸோ நமக்கு எந்த ஒரு புது ப்ராடக்ட் ஆரம்பிக்கணும்னாலும் நமக்கு ஏதாவது ஒரு சேனல் மூலமாக தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த சேனல் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சேனல்ஸ். ஓகே, இப்போ ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு சொல்லணும். அந்த ப்ராடக்ட்டை பற்றி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, டிஜிட்டலாக இல்லைன்னா எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். டிஜிட்டலாக இல்லை, நான் டிஜிட்டலாக சொல்ல முடியல. ஐ எம் நாட் கோயிங் அப் டு டிஜிட்டலாக இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஜஸ்ட் டைப் இன் நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்கலாம். பட் நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்குறது வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி எஃபர்ட். நியூஸ் பேப்பர் காஸ்ட்லி, போஸ்டர் அடிக்கலாம். அப்புறம் ஓகே, பிட் நோட்டீஸ், எக்ஸலண்ட், பிட் நோட்டீஸ் கொடுத்துலாம். இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பிட் நோட்டீஸ் நம்ம நியூஸ் பேப்பரோட சேர்த்து வரலாம். ஓகே, அதான் அவேர்னஸ். ரேடியோ ஆடு, குட், ரேடியோ ஆட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இட் இன்வால்வ் சம் காட் ஆஃப் காஸ்ட். ஓகே, எதுவுமே இதில் இருக்கிறது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்ததில் எதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து டிஜிட்டல் ஆட்ஸ் போகிறோம். ஓகே, ஸோ டிஜிட்டல்லையும் நமக்கு மணி இருக்குது, பட் சில இதில் வந்து நமக்கு மணி இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணலாம். ஓகே, ஸோ சேனல் இஸ் a way of communicating with your person, how to interact with your customer. ஓகே, ஸோ நமக்கு எந்த சேனல் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் சேனல்ஸ் மட்டும். there are different digital channels. ஸோ ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார், இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு டிஜிட்டல் சேனல் சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி வேறு என்ன டிஜிட்டல் சேனல் இருக்குது? Apart from Instagram, what are the other digital channels? Just type in your okay, Facebook, good, Facebook, YouTube, excellent. அப்புறம் Facebook ஷேர் சேட், அப்புறம்
ட்விட்டர், எக்ஸலண்ட். அப்புறம் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், தென் யூடியூப், தென் ஓகே குட், லிங்க்டின். வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. ஓகே ஃபைன். லிங்க்டின், okay, even blog. Okay, so we have different kinds of digital channels. We can have a blog, we can have Instagram, we can have Facebook, we can have YouTube, you can have a Twitter. Okay, even you can use Quora. Okay, so all these are different digital channels. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸுக்கு எந்த டிஜிட்டல் சேனலை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபோர்த் ஸ்டெப். டிஜிட்டல் சேனல் ஃபார் அவர் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸுக்கு எந்த டிஜிட்டல் சேனல் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வி ஆர் கோயிங் டு டூ. வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்? when I mean by kind of business, I'm addressing, we have two types of kinds. One is B2C, second one is B2B. அது என்ன B2C, B2B அப்படின்னா, B2Cனா business to customer, B2Bனா business to business. அப்படின்னா என்னென்னா, நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு ப்ராடக்டை விற்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as B2C. ஓகே, டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து கஸ்டமருக்கு விற்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as B2C. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் as B2C. B2Bனா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கஸ்டமரை டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலான்னா என்னென்ன வழி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் சொல்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ஸோ இதெல்லாம் வந்து ட்விட்டரு, இதெல்லாமே வந்து டேரெக்டாக கஸ்டமர் அட்ரஸ் பண்ணலாம் B2Cயில். B2Bயில் மெயினாக பார்த்தீங்கன்னா லிங்க்டின். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸ் லிங்க்டின் மூலமாக தான் கிடைக்குது. ஐ ஹாவ் மை ஓன் லிங்க்டின் பேஜ். ஸோ என்னோடய லிங்க்டின் பேஜில் வந்து என்னோடய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நான் வாங்குகிற அவார்ட்ஸு, நான் பண்ணுற இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போடுறேன். ஐ எம் கெட்டிங் நியூ ஆஃபர்ஸ் வயா மை. எனக்கு ஆஃபர்ன்றது என்னென்னா, டிஃப்ரெண்ட் காலேஜஸில் எனக்கு வந்து லெக்சர் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னோடய லிங்க்டின் மூலமாக எனக்கு வருது. more people interact in my LinkedIn, என்னோட கனெக்ஷனில். ஸோ பீப்புள் ஆர் இன்வைட்டிங் மீ டு டெலிவர் லெக்சர்ஸ், டு இன்ட்ராக்ட் வித் தியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய கஸ்டமர் யாருன்னா ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஸோ ஃபார் பிஸ்னஸஸ் யூ கோ ஃபார் LinkedIn. Okay, so whether it is a B2C or a B2B. Okay, I'll give you some examples of B2C. B2C, as already I told you, Facebook and Twitter and all. I'll tell you a very classical example. It's called as Starbucks. You know what is Starbucks? நான் சொல்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் அப்புறமேட்டா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, வீடியோ பார்க்கலன்னா திருப்பி பார்க்கலாம், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்பக்ஸ்ன்றது என்ன கம்பெனி? ஓகே, காஃபி. ஓகே, ப்ரீமியம் காஃபி. ஸோ ப்ரீமியம் காஃபி பாண்டியில் இருக்கா? பாண்டியில் ஸ்டார்பக்ஸ் இருக்குது. டு யூ ஹேவ் இட் இன் பாண்டி? ஸ்டார்பக்ஸ் சென்னையில் இருக்குது. ஆல் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வி ஹேவ். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஸ்டார்பக்ஸ் இஸ் அ ப்ரீமியம் காஃபி. ஸோ இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, தே ஆர் அட்ரஸிங் டைரக்ட்லி டு த கஸ்டமர். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே யூஸ் ஃபேஸ்புக். மெயின்லி தே யூஸ் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இட் ஹேஸ் குட் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகே, அண்ட் லாட் ஆஃப் கான்டெஸ்ட். ஓகே, அண்ட் அது எல்லாமே ஃபேஸ்புக் மூலமாக தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தே ஆல்சோ ட்வீட். ட்விட்டர்லையும் இன்ட்ரெஸ்டிங் ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும். ஓகே, ஸோ எஃபி, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஓகே, தட்ஸ் தேர் கம்யூனிகேஷன் மோட். ஸோ ஓகே, that's how they do the communication. This is for one example is Starbucks. Second example is of a B2C is Uber.
can take Uber. Okay, so இங்க வந்து அவங்க மெயினா வந்து they concentrate on a mobile app. They concentrate more on mobile app. Okay, Twitterல வந்து they give updates. Twitterல they give updates of their product. Updates மட்டும் ட்விட்டரில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் அதெல்லாம் அப்டேட்ஸ் வந்து ட்விட்டரில் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட்லி தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மொபைல் ஆப். ஈவன் தேர் வெப்சைட் இஸ் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக். ஓகே, அவங்க வெப்சைட்லேயும் நீங்கள் போனீங்கன்னா வெப்சைட் வில் அகெயின் தே வில் ரீடைரக்ட் இட் டு த மொபைல் ஆப். ஸோ அங்கே மெயின் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து மொபைல் ஆப் மூலமாக தான். The entire interaction goes via the mobile app where you have provision to do the sales also. Okay, you might be aware you have the provision to do the sales. This is a B2C, that is business to customer, business to the customer. Okay, and third one, second way is business to business. Business to business. Okay, you can think of Xerox. Xerox is a company which produces Xerox machines. It will be directly selling it to the other business people. It will be directly selling it to other business people. You can think of any company. Can you give an example of B2B? So B2B na இன்னொரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்குறது. ஸோ அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைரி செய்கிறாங்க. ஸோ டைரி மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக தே வில் அட்ரஸ் இட் டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஸோ அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க லோகோ பிரிண்ட் பண்ணி they will get it. Okay, all this print venue. Okay, they do both B2B as well as B2C. print venueன்றது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்னாப்ஃபிஷ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா B2Bயும் பண்ணுவாங்க B2Cயும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக பிஸ்னஸ்க்கு இப்போ ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் கம்பெனிக்கார வந்து அவங்க இப்போ 2021 டைரிஸ் அவங்க கம்பெனி லோகோ பிரிண்ட் பண்ணி வருதுன்னா அது B2B பிஸ்னஸ். டைரெக்டாக ஒரு கஸ்டமர் அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பி என் ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கேட்குறாங்க இல்லையா, தட் இஸ் பிரிண்ட், தட் இஸ் B2C. ஓகே, கேன் கிவ் மீ எக்ஸாம்பிள் ஆஃப் B2B? எக்ஸாம்பிள் ஆஃப் B2B டைரெக்டாக பிஸ்னஸ்க்கு செல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிஸ். Or you can tell, okay, raw material for steel manufacturing. Okay, all those things, very good. Raw material for steel manufacturing. Okay, Alphabet, என்ன கம்பெனி பாது எனக்கு தெரியாது. Alphabet, what is it? You can just mute and say Fadil Basha. What is Alphabet? Okay, Google. Sir, Google oda parent company sir adu. Okay. Sorry, I'm not aware of it. Thank you. Okay, Google ancestor, Alphabet. Okay, so these are the things. Fine. So now you will be clear with what is a B2B, what is a B2C. So the first option is you have to choose what is the type of business you want, whether you want a B2C or a B2B. Also you have some more things called C2C. C2C is a platform where a customer can sell a product to another customer. Can you give me examples of C2C? ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்டை செல் பண்ணலாம். ஓகே, எக்ஸலண்ட். OLX, Quikr, okay, and even Amazon also serves the purpose. Not only முன்னாடி தான் அமேசானில் வந்து only standard brands were there. Now almost all brands. So in Amazon also you can launch your product. You can launch your product and you can sell it. eBay. ஸோ இதெல்லாமே கஸ்டமர் டு கஸ்டமர். ஓகே, ஒரு கஸ்டமர் டைரெக்டாக இன்னொரு கஸ்டமர். இதான் ரொம்ப கிளாசிக்கலாக சொல்லலாம். OLXும் குவிக்கரும் வந்து இதெல்லாம். ஓகே, 99 acres, that is exclusively for homes, okay, buildings. Okay, so these are all some of the examples of, okay, Flipkart, excellent. Snapdeal, சொல்லினே போகலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது C2Cயில். ஓகே, so that's the different signs. Okay, so what I want to address here is, first you have to choose what is your business type. What is your business type? Okay, so first thing you are choosing your business type. Second வந்து you have to choose
Who is your target audience? Who is your target audience? Whether it is business people or urban youth, who is your target audience? யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோம்? Okay, that you have to identify. Okay, who is your target? If suppose adult, young urban adult, if it is then all these Twitter, Facebook, everything will be good. But if you are addressing very elderly persons, for example business person address பண்றதுக்கு LinkedIn சொல்லலாம். business person address பண்றதுக்கு LinkedIn. Suppose you are targeting elderly persons, can you suggest any way? Elderly persons, digital thing. I'm asking a digital thing for elderly people. Okay, radio. Can you tell me some specific products that are targeted only for elderly people? Specific products that are targeted for elderly people alone. Okay, Quora is good. So you'll have a discussion. Quora is a very excellent choice. Okay, digital for explaining about for elderly people. Good. Even blogs can be good. I'm asking you, think of some products that are exclusively for elderly. Books, okay. Okay, no. Have you heard of this Sarigama? What is that? Caravan. Sarigama Caravan. Have you heard of this product? It has 2000 songs, all classical songs. So they actually produced in Tamil, in all regional languages, most of the hit songs. It has inbuilt all the hit songs. Now they have made provisions like you have an FM, you have you can play your own audio, you have Bluetooth, several options. So originally it was having only the songs. Okay, it is a product mainly targeted to the elder community. Okay, but it is generally for whoever is having a passion for songs, we can go for Sarigama Caravan, but mainly it was targeted for elderly people. Okay, second product, if you go to the website, this is a website for senior products. It's called seniority.in. This is an exclusive website for senior citizens, that is above 60 years old. For them, exclusive website that is targeted is called seniority.in, where you have a variety of products particularly targeting senior citizens of them. Okay, so they will have something like a mobile phone, wherein you have a SOS button, and you have all the things are very big, all the letters are very big, so that those persons can easily see. Okay, which has photos for dialing, all those features. Okay, you can just go into the website and see the different products that are sold in seniority.in. This is exclusively for elderly people. Okay, it's a digital media. Fine. Okay, so second thing is, first one is your business type, second one is your target audience, whom you are targeting. According to the target, we can choose our channel. Third one is what you want your channel to do. What you want your channel to do. உங்கள் சேனல் என்ன பண்ணணும்? ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சேனல்? நம்ம சேனல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த சேனல் மூலமாக என்ன சொல்ல வரோம்? எய்தர் நம்ம ஒரு ப்ராடக்டோட அவேர்னஸ் மட்டும் கொடுக்குறோமா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லை, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோமா? ஓகே, ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் அமேசான் லான்ச் பேட்? அமேசானில் நார்மலாக இருக்கிறதோட லான்ச் பேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் அமேசான் லான்ச் பேட்?
Amazon Launchpad, attract customers. Okay, I want the keyword. What is the purpose of Amazon Launchpad? You can even Google and tell me the answer. Google Amazon Launchpad, get me the answer. Just Google Amazon Launchpad, tell me what this Launchpad is about. I want you to Google and give me an answer. Google டைப் பண்ணி எனக்கு சொல்லுங்க அமேசான் லான்ச் பேட்னா என்ன அப்படின்னு. பிஸ்னஸ் இன்சைட்ஸ். ஓகே, வாட் இஸ் அமேசான் லான்ச் பேட்? Can just Google Amazon Launchpad. If you see, if you have opened it, you might have seen Amazon Launchpad is your go-to destination for differentiated products. I'll just show you the thing. Okay, I'll just stop presenting and I will just share you a tab. Okay, see, so Amazon Launchpad is your go-to destination for differentiated products. Okay, so Amazon Launch is basically for new startups to come out with their products. Okay, so it's a startup based thing. So normally Amazon, you sell your products, right? Suppose you have a new product, okay, that will come under Amazon Launchpad. Okay, so it is there in your Amazon website. Okay, there you can identify this Launchpad, and this Launchpad will tell you about the new products and new services that are quite differentiate. Okay, market intelligence. Okay, everything comes under market intelligence. Okay, so anything we do for customer attraction, we call. Okay, so I think Fadil Basha has given correctly. Amazon Launchpad makes it easy for startups to launch, market and distribute their products to hundreds of millions of customers. Thank you. Fine. So that's what your Amazon Launchpad does. Okay, that's exclusively for startups to come out with their things. Okay, so what is your purpose of your channel? Whether you want to give a product awareness, whether you want to give trials, give a trial of a product, whether you want to do sales, whether you want to do a sales, whether you want to interact with customers, okay, you want to interact with customers. Okay, whether you want to get feedback after transactions, okay, so what is the purpose? So you can use it. Okay, so you have to choose what is that thing you want to do with your channel. Whether you want to sell awareness, whether you want to give a trial, whether you want to do direct sales to the customer, or you want to interact with the customer, how they feel, what they feel, whether the pricing is good, or how to interact with the customer. You want to get a feedback from your customer about after they transact, after they get their product. So all these things you have to identify. What do you want your channel to do according to it? Okay, suppose Uber is an example where you can do directly sales. Okay, there are some websites which will give you awareness about their product. Okay, that's the third thing we have to look in. What do you want your channel to do? And the fourth, also the important one, is the cost factor. Okay, how much you are affordable to spend. Initially, whenever a good way is to use free channels. Okay, suppose you want to launch a new product. What you can do is that you can say, just to get how many people are interested in your product,
just to see how many people are having that curiosity. To increase the curiosity, what you can do is that you can open a FB page on that product, or a website. Okay, I think more than website, FB page will do the job. So we will see how many people like that page, how many people try to interact with you. If you are given a contact number or a mail ID, how many people interact with you. Okay, so that will actually tell you how much they have a liking for your product. Then if you introduce a product, it will be the right way to do it. Okay, so fourth factor is a cost factor is how much you are willing to spend. Okay, so it is always for startups to initially go for a free channel. Okay, and the thing is that the channels that are good for early adopters may not be good when the business is well established. Early adoptersக்கு ஒரு பர்டிகுலர் சேனல் சூட் ஆகுதுன்னா, அதே சேனல் அவங்களுக்கே அவங்க பிஸ்னஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அவங்க சேனலை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதே சேனல்லே கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே, they need to go for other channels. So for each customer interaction, you require a different kind of channel, a different kind of audience you have to identify. Okay, so cost factor. So if you have seen, I've told about Starbucks. Okay, I've told about Xerox, I have told about Uber. Okay, so if you might have seen that they have used not a single channel, rather a combination of channels. They use a combination of channels. They don't use a single channel, rather they use a combination of channels. And another key thing in your combination is they use the thing for different. Okay, for example, normally for content display, you want to go for content display, some technical information. Okay, you have technical information display, you can use Quora, or you can use a website, or you can use a blog. Okay, this is for content display. You have a technical information. Okay, suppose you want to show a working. Okay, then you can use a video. A YouTube video will do the purpose, explanation of it, working of a product, how this product will be easy to use. Then you can use a video. Okay, and you want only customer engagement. Then you can use Facebook, Twitter, Instagram. Okay, so according to the type of interaction you require. Okay, this is the different I'm just listing out very few. There are a good number of things that are available. Fine. Okay, so these are the four factors that you have to decide to create your channel. First one is what is the business type. Second one is who is your target audience. Third one is what you want your channel to do. And fourth factor is the cost. What is the cost you are affordable to spend? Even that is a fundamental principle we saw, affordable loss. Okay, how much you are. So whenever we are starting the business, we have very limited resources, so always go for a free channel, always shoot for a free channel. Then depending upon our requirement, we can go for a paid advertisements. Okay, fine. So that's about thing. Now what we have to do for our assignment. Your assignment is basically two steps. Your assignment. I'll just choose eraser. What you need to do for your assignment is, first you'll have assignment tab on what are the channels. You have to do all these steps, then only you will be there is one tab on what are the different channels. I'll show you. I'll just stop sharing. Okay, so here you have something called as channels. Okay,
So here you have a student handout on selecting a channel. This activity you have to complete it. Okay, so here everyone is visible, right? So basically a channel, it's not about digital. In general, a channel will have two purpose. One is okay, so one is, I'll just choose a pen, a red pen. Okay, so one is where is the content? So communication or delivery. What is the kind of interaction you want? Suppose you're just communicating about, okay, you're just communicating whether it is a new product, you want to say discovery, or you want to get an engagement with the customer, or your product has been used, you want a feedback from the customer, or you are creating a community. You're creating a community of the users. Suppose you have seen Coursera. Have you heard of Coursera? Coursera is a platform similar to your Swayam, which offers courses. Okay, there once you take up some courses from different things, they'll ask you to join the community. Like-minded people will have they will have a community kind of thing. Okay, so for all these purposes, this is one purpose. It's called communication. Second purpose is delivery. Whether you want to deliver a product, you're going to deliver a trial, you're going to do a sale, you're going to get a return. Okay, return money. Okay, so all these aspects. Fine. So that's the basic idea of your thing. So what you want to do? Merely you're going to introduce the product or service. Okay, so whether you're going to introduce, whether you're going to create an awareness, what is the kind, whether you're going to reach out to adapters. Okay, so here this is the work you have to do. First you have to click what is your objective, என்ன பர்பஸ்க்காக நம்ம சேனல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பர்பஸ். ஓகே, the purpose is nothing but whether you have to do உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி கம்யூனிகேஷனோ இல்லை டெலிவரியா அப்படின்றத பற்றி. ஓகே, ஸோ இங்கே நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சேனல்லாம் this is just for understanding. Okay, public relation, search engine marketing, AdWords, advertisement, content marketing, email marketing. Okay, so distribution channels, agent, social media. This is a broad different things that are available here. Okay, you just go through all these aspects. Okay, you go through all these aspects and just you have to tell which channel you will be using and what purpose. You try to address all the channel. இங்கே இருக்க எல்லா சேனல்ஸுமே எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு சேனல் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு யூஸ் பண்ணலாமா? யூ நீட் டு ஆன்சர் விச் இஸ் சூட்டட் ஃபார் யூ அண்ட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க இந்த பர்டிகுலர் சேனலை. ஓகே, ஸோ எல்லாம் சேனல்னோட சன் சேனல், சன் டிவி, மூன் டிவிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த சேனல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், வெப்சைட் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சேனல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இனிஷியல் ஃபேஸில். அப்புறம் இதுக்கு தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ இந்த ஸ்டூடெண்ட் ஹேண்ட் அவுட் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சேனல்ஸ். அடுத்தது டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் நம்ம இதில் தான் ஆக்சுவலாக அசைன்மெண்ட்டோட மெயின் பார்ட் இருக்குது. இதில் பேசிக்காக டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் சோஷியல் மீடியா சேனல் மட்டும். ஓகே, ஹியர் யூ ஹேவ் ஒன் அடிஷ்னல் ரீடிங் ஆன் டைப்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் சேனல்ஸ். நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சேனல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டு, மொபைல் ஆப்பு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப். அகெயின் ஃபார் பிக்சர்ஸ் யூ ஹேவ் another ஒன், பின்ட்ரெஸ்ட். ஓகே, பின்ட்ரெஸ்ட், பிளாக், குவரா, இதை பற்றின எல்லா டைப்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது what are the factors in selecting a channel? That's what we have seen. First one is a business type, whether it's a B2B or B2C. Second one is a target audience, யாருக்கு டார்கெட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக டார்கெட் பண்ணுறோம்.
என்ன பர்பஸ், வாட் இஸ் த காஸ்ட். ஓகே, ஸோ இதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்னா என்ன, ஓகே, ஸோ மொபைல் ஆப்னா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன, லிங்க்டின்னா என்ன, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸோ இது எல்லாத்துக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் மாடல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இட் இஸ் B2B. ஆல்சோ யூ கேன் ஹேவ் B2G. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேட்ச்லேயே ஒருத்தர் வந்து வாட்டர் மீட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் பேசிக்லி அட்ரஸிங் டு த கவர்மெண்ட். ஸோ தேர் திங் இஸ் B2G, வாட் எவர் தே ஹவ் டன். வாட்டர் மீட்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த பேட்ச். ஸோ தே ஹவ் ஆக்சுவலி அட்ரஸிங் பிஸ்னஸ் டு த கவர்மெண்ட். ஓகே, ஸோ தென் யூ ஹேவ் பிஸ்னஸ் டு கஸ்டமர், கன்சியூமர் டு கன்சியூமர், and business to consumer. Okay, so you'll have 2 areas. Okay, so இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் பற்றி இதில் கொடுத்துருக்கு. இதை பார்த்துட்டு இதான் நம்ம ஆக்சுவலாக பண்ண வேண்டிய பகுதி. இது வந்து குரூப் ஆக்டிவிட்டி தான். இதில் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் டைப்பு, ஹூஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், பேசிக்கலாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், என்ன சேனல் யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது. ஓகே, இதுக்கு காஸ்ட் எவ்வளோ, ஃப்ரீயாக இருக்கலாம், சிலதுக்கு வந்து பெய்டாக இருக்கலாம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஃபில். ஓகே, உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் என்ன. ஓகே, டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் டு எ சிங்கிள் சேனல். ஓகே, ஒரே ப்ராடக்ட்டுக்கே 3 சேனல் இல்லைனா 4 சேனல் வரைக்கும் எழுதுங்க. ஓகே, we are going to rank it. So you type all the possible channels for your particular உங்கள் ஐடியா ஆர் சர்வீஸ் என்ன இங்கே எழுதிங்க. உங்கள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை இங்கே எழுதிருங்க. அதுக்கு என்னென்னலாம் சேனல் எழுத போகிறீங்களோ எழுதிருங்க. யூ ஜஸ்ட் டைப் இன் ஆல் த சேனல்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட். ஸோ யூ ஹேவ் டு டைப் இன் ஆல் த சேனல்ஸ். இங்கே வந்து 6 காலம் கொடுத்துருக்காங்க, 6. ஓகே, யூ ரைட் இன் ஆல் த சேனல்ஸ் தட் யூ ரெக்வயர். ஓகே, ஸோ ஒரு சேனலும் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஃபங்க்ஷனாலிட்டிக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, யார் உங்கள் ஆடியன்ஸு, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ், காஸ்ட். இனிஷியலாக ஃப்ரீயாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், எல்லாமே ஃப்ரீன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா என்னென்ன சேனல்லாம் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதில் எது வந்து ரொம்ப முக்கியம், விச் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ராடக்ட் பெட்டர் அப்படின்றத நீங்கள் ரேங்க் பண்ணுங்கள். முதல்ல எல்லா சேனல்லையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சேனல்ஸும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. முதல்ல இங்கே ஒரு 6 சேனல் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டுறீங்க. காஸ்ட்டும் இங்கே கொடுத்துறீங்க. கொடுத்துட்ட பிறகு யூ ரேங்க். இது வந்து ரேங்கிங்க்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியெலாம் கிடையாது, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேங்க் பண்ணணும். யூ ஹேவ் டு ரேங்க் அக்கார்டிங் டு யுவர் பிஸ்னஸ். எது உங்கள் பிஸ்னஸுக்கு பெட்டராக இருக்கும் கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் பண்ணுங்கள். ரேங்க் பண்ணிவிட்டு உங்களுடைய டாப் 3 டிஜிட்டல் சேனல், டாப் 3 இங்கே சேனல் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. இப்போ 6 இருக்கு இல்லையா, அதுலேருந்து டாப் 3 எதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறீங்க, எதுக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்குறீங்க, தேர்ட் ரேங்க், அந்த ஃபர்ஸ்ட் 3 இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு மை ஹீரோ சேனல் பி எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை இங்கே ஹீரோ சேனல்னு எழுதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹீரோ சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்னு வச்சுங்க. ஸோ மை ஹீரோ சேனல் வில் பி இன்ஸ்டாகிராமில் தான். இப்போ நான் சார் உங்கள் சீனியர்ஸ் பாருங்கள், ஐம் திங்க் I don't remember the name. Yeah, ஷால்னி, ஹரிப்ரியா, ஒரு 3 கேர்ள்ஸ். அவங்க ஆரான்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக சில்க் த்ரெட்டட் பீட்ஸ் வச்சது, அந்த மணி, அந்த ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி அது செல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு செல் வாட் இஸ் யுவர் ஹீரோ சேனல், எந்த ஹீரோ, எது உங்களுடைய மெயின் சேனல், அதாவது இந்த 3 லிஸ்ட் அவுட் பண்ணதில் எது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இந்த 3ல் இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் டிஜிட்டல் சேனல், அதில் உங்களோட எது டாப் அப்படின்றத இங்கே எழுதுங்க. ஓகே, இதான் மெயின் பார்ட்டு. இது அப்புறம் இந்த சேனலில் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. இப்போது ஆல்ரெடி ஒரு குரூப்பும் ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. 10 teams have identified 10 products actually. ஓகே, இந்த 10 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இதுக்குன்னு இந்த ப்ராடக்ட் பேரில் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இல்லை ஒரு வீடியோவாக இருக்குன்னா அது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவாகவோ ஒரு யூடியூப் சேனலாகவோ you have to create a separate one. You're going to create a channel. Okay, you're going to do this particular thing. You're going to first suppose your
hero channel is Instagram. உங்கள் ப்ராடக்ட்டுக்கான Instagram will work good for only you have products. Suppose pictures மட்டும் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தால், இல்லை சின்ன வீடியோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கொடுக்குற மாதிரி இருந்தால், தென் யூ கேன் கோ ஃபார் Instagram. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டெப்ஸுன்றது எப்படி லான்ச் பண்ண போகிறீங்க. Instagram முதல்ல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ சப்போஸ் யூ கேன் டேக் அப் Instagram பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, அதில் ஃபோட்டோஸ் போடணும், அந்த மாதிரி. திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ வாட் யூ கோயிங் டு டூ இஸ் யூ கோயிங் டு கிரியேட் அன் Instagram பேஜ் or a Facebook page, okay, or a video. I want you to target on these two: Instagram, Facebook, or even Pinterest, okay, or even you can go for LinkedIn. Okay, LinkedIn வந்து once business establish ஆன பிறகு பெட்டராக இருக்கும், but it's okay. You can think of Instagram, Facebook, or Pinterest. Okay, you have to create in your business name. இப்போ Coalition Maze அந்த பேரில் உங்கள் பிஸ்னஸ்க்கான பேரில் உங்கள் பிஸ்னஸ்க்கான பேரை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் பேரில் ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக் பேஜோ உருவாக்குங்க வித் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது எதுக்குன்னா உங்களோட பிச்சுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த பேஜ் நீங்கள் போடும்போது பீப்புள் வில் இன்ட்ராக்ட் வித் யூ. டோன்ட் கிவ் ஆல் த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். அதை பற்றின ஒரு க்யூரியாசிட்டி வர மாதிரி. ஓகே, அதை பற்றின ஒரு க்யூரியாசிட்டி வர மாதிரி. முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் டிவியில், தினத்தந்திக்கு தான். சண்டே ஆனால் 2 அப்படின்னு ஒன்று போடுவாங்க. சண்டே ஆனால் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ இட் வில் கிரியேட் இன் க்யூரியாசிட்டி. அந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறோமோ ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டை உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடுங்க. யூ ஹேவ் டு see how many people like, how many people try to interact with your product, how many people give feedback. All those interaction you have to record. Okay, whenever people ask something in your about your product, try to interact them, get a response from them. Okay, so இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறீங்க. யாரெல்லாம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக் பேஜோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இதான் உங்களுடைய அசைன்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஓப்பனிங் அப் த பேஜ் அண்ட் உங்கள் அசைன்மெண்ட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. Your assignment is okay. This is for a website actually. I'll just take you to the assignment. Setting up your hero channel. So you have to create your hero channel. Okay, so you have to create your hero channel. It may be Instagram or it should be a working channel. Okay, it's a basic working channel. Okay, so அந்த பேஜோட ஸ்னாப்ஷாட்டை தான் எனக்கு அனுப்ப போகிறீங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஃபேஸ்புக் பேஜோ that is going to tell about your product. It is just to identify how many people are willing to contribute for your product. How many people, just to set the curiosity for the customer, you're going to create that page. Okay, so அதில் எத்தனை இனிஷியலாக அந்த பேஜை மட்டும் காமிச்சா போதும். பேஜை க்ரியேட் பண்ணதை மட்டும் இதில் காமிச்சா போதும். பட் உங்களோட பிச் பண்ணும்பொழுது யூ கேன் ஆட் தோஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் போட்ட சேனல், அதுக்கு வந்து இன்ட்ராக்ஷன்ஸ், தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் பேஜ் போட்டால் கூட ஒரு 2 நாளில் உங்களுக்கு என்னென்ன லைக்ஸோ எது வருதோ ஆல் தோஸ் திங்ஸ் யூ ரெக்கார்ட். December 1 அன்னைக்கு யூ ஹேவ் டு சப்மிட் த ஸ்னாப்ஷாட் ஆஃப் யுவர் பேஜ். உங்கள் பேஜோடைய ஸ்னாப்ஷாட்டை அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுறீங்க. ஓகே, ஆர் direct the page itself you can submit. The link for that page you can be submit. Okay, so that will be evaluated. So this is your assignment. This has to be submitted on December 1st. இன்னும் 3 நாளில். ஓகே, ஸோ இந்த பேஜஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு half a day தான் ஆகும் கண்டென்ட்டை. ஸோ உங்களுக்கான சேனலில் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறதோ இட் இஸ் நாட் அ வெரி பிக் டீல். ஓகே, யூ கேன் வெரி ஈஸிலி டெல். பட் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் உங்கள் ப்ராடக்டோட டைட்டில் என்ன, ப்ராடக்ட்டில் என்ன போட போகிறீங்க, அந்த ஃபேஸ்புக் பேஜ்லையோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ இல்லை ஒரு வெப்சைட்லேயோ கூட என்ன போட போகிறீங்கன்றதை யோசிங்க. ஸோ இட் ஷுட் பி அட்ராக்டிவ் ஸோ தட் பீப்புள் லுக் இன் டு தட்
see how many people like for that and how many people try to give your inputs. Okay, so that's important. So that's your work for this week. So Monday we'll meet on aspects about the special lecture by CEO, and next week we'll see the other aspects. Okay, so this is the today's work. Thank you.